வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தேன் இல்லையா, அதோடைய விலாக் தான் இது. எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக வர யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாமிக்கு நான் 8லேருந்து 9 தான் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். என்னென்னா இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, மனசுக்கே சந்தோஷமாக இருந்துச்சா, அதனால் நிறைய அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் அபிஷேகம் பண்ணேன். சந்தனம், மஞ்சள், குங்குமம், அந்த மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணேன். 5 அபிஷேகம் பண்ணேன். பழம் எல்லாமே போட்டுமே பஞ்சாமிர்தம் அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பண்ணது கரெக்டானு எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தப்பாக பண்ணால் கரெக்டாக சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பழம்லாம் நல்லா வந்துருந்துச்சு. இந்த சாமி கோவிலெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முருகருக்கு செஞ்சு அபிஷேகம் பண்ணுறேன். நல்லா தான் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் விபூதி அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருந்தேன். சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். 6 வெற்றிலை எடுத்துக்கங்க. வெற்றிலை தீபம் நான் எப்போ போட்டிருந்தேன்னா, இதுக்கு வெற்றிலை தீபம் போடுற நல்ல நேரம் 6 to 3 நேரம் இருக்குது. செவ்வாய் ஓரை 6 to 7, அப்புறம் மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. 6 வெற்றிலை ஏற்றுங்க. ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மயில் தோகை மாதிரி முருகக்கடவுளுக்கு வெற்றிலை தீபம் மனசார வெற்றிலை காம்பெல்லாம் கிள்ளிடுங்க. நான் எப்படி செஞ்சுருக்கனோ அந்த மாதிரி செய்யுங்க. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பூவெல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க. அப்புறம் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கலாம். இல்லை 6 வெற்றிலை தீபம் மேலேயும் 6 அகல் விளக்குமே வச்சு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த மாதிரி பஞ்சு திரி ஒரு திரி மட்டும் போட்டு ஏற்றக்கூடாது, 2 திரி போட்டு. அது 2 திரி எதுக்கு ஐதீகமாக ஏற்றுறாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அந்த காம்பு அந்த அகல் விளக்கில் போட்டுருங்க. அப்புறம் முருகக்கடவுளுக்கு நம்மளுடைய ஸ்லாப்பில் சாமியை வச்சாச்சு. அழகாக அலங்காரம் பண்ணி இந்த மாலை என்னுடைய கையிலேயே சாமிக்கு நான் கோர்த்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாமிக்கு நான் என்ன நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன்னா, மாதுளம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சாக்லேட் ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேனலை யாரா புதுசாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.